ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ட்ரீம் 11 ஏகப்பட்ட பேர் விளையாடுறாங்க. எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்குதா? கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாம ட்ரீம் 11 ஏகப்பட்ட தப்பு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ 15 மிஸ்டேக்ஸ் நான் சொல்லியிருக்கேன். சோ இது எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு தான். அதுல 13வது மிஸ்டேக் கண்டிப்பா எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு. சோ அது கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த 15 மிஸ்டேக் மட்டும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வின் பண்ணலாம். ட்ரீம் 11 என்ன லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க எல்லாருமேனா, சோ ட்ரீம் 11 எல்லாருமே காசு காசு அப்படின்னு சொல்லி தான் விளையாடுறாங்க. அதாவது பிளே ஜஸ்ட் ஃபார் ஃபன் அண்ட் நாட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் மணி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரீம் 11 ஃபன் கேம் மாதிரி நம்ம நினைச்சா விளையாடணும். சோ அது ஒரு மணி பேஸ்டா நம்ம வச்சு விளையாடக்கூடாது எப்பவுமே. சோ நம்ம விளையாடணும்னா கண்டிப்பா வின் பண்ணுவோம், கண்டிப்பா அமௌண்ட் கிடைக்கும். சோ அப்படின்னு ஒரு போக்கஸ்ல மட்டும் கண்டிப்பா விளையாடவே கூடாதுன்னு சொல்றாங்க. சோ ட்ரீம் 11 மட்டும் கிடையாது, நம்ம என்னதான் எடுத்தாலும் சரி, ஒரு ஜாபே நம்ம வேலை செய்யறோம்னாலும் சோ அதுல நம்மளோட டேலண்ட் அந்த சைடுல இருக்கணும், காட்டணும். சோ அது இல்லாம நம்ம அந்த இடத்துல காசு காசு அப்படின்னு அந்த மைண்ட் செட்டை விளையாடணும் அப்படின்னா சோ எந்த இதுவுமே நம்மளால ஜெயிக்க முடியாது. ட்ரீம் 11 மட்டும் இல்ல, லைஃப்லயும் நம்மளால ஜெயிக்க முடியாது. சோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க மைண்ட் வச்சுக்கோங்க. சோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிளே லிமிட் நம்பர் ஆஃப் மேட்சஸ் ஆர் கண்டெஸ்ட் அட் ஒன் டைம் அண்ட் சூஸ் கரெக்ட் கண்டெஸ்ட். சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம விளையாடக்கூடிய கேம்ஸை நீங்க லிமிட் ஆஃப் மேட்சஸ் குறைச்சுக்கோங்க. ஒரே டைம்ல, அதாவது இந்தியாவுக்கும் ஒரு ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு மேட்ச் நடக்குதுன்னா சோ அது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏகப்பட்ட கண்டெஸ்ட் நம்ம போய் நம்ம டீம்ஸ் ஆட் பண்ணிடுவோம். சோ நிறைய அமௌண்ட் அந்த லாஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும், அதோட மேட்சஸோட கவுண்ட் நம்ம குறைச்சிக்கணும். சோ இல்ல அப்படின்னா வேற வேற கேம்ஸ் மாதிரி விளையாடி நம்ம நம்மளோட சான்சஸ் அதிகம் பண்ணிக்கணும். சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, கரெக்டான கண்டெஸ்ட் நம்ம சூஸ் பண்ணணும். சோ எல்லாருமே தாறுமாறா ஒவ்வொரு கண்டெஸ்ட் ஒவ்வொருத்தரும் சூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அப்படி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு பிரயோஜனமே கிடைக்காது. சோ கரெக்டான கண்டெஸ்ட், ஒரு நம்ம கிராண்ட் லீக் விளையாடுறோமா அதுல நம்ம கரெக்டான கண்டெஸ்ட் சூஸ் பண்ணணும். ஹெட் டு ஹெட் விளையாடணும், அது பெரிய அமௌண்ட் இல்லாம சோ ஈஸியா நம்ம சூஸ் பண்ணி நமக்கு எது கரெக்டான கண்டெஸ்டா தோடுதோ சோ அந்த மாதிரி கண்டெஸ்ட் நம்ம சூஸ் பண்ணணும். சோ அடுத்தது என்னன்னா, அவாய்ட் பிக் வின்னிங் ஹெட் டு ஹெட் கண்டெஸ்ட். சோ மூணாவது தப்பு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, பெரிய மேட்ச், அதாவது ஹெட் டு ஹெட் விளையாடுவாங்க. சோ 7,000 ரூபாய் கட்டி 14,000 ரூபாய் ஜெயிக்கிற மாதிரி. சோ இந்த மாதிரி மேட்சஸ் நிறைய பேர் விளையாடுவாங்க. சோ அந்த இடத்துல நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஒரு கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி அந்த மாதிரி நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க. அதே அந்த பிளேயர்ஸ் டக் அவுட் ஆயிட்டாங்கன்னா நமக்கு ஃபுல் அமௌண்ட் நமக்கு லாஸ் ஆகும். 7,000 ரூபாய் அந்த இடத்துல நமக்கு லாஸ் ஆகும். அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ அதே ஹெட் டு ஹெட் சின்ன கண்டெஸ்ட் போட்டீங்கன்னா நமக்கு அவ்வளோக்கா லாஸ் ஆகாது. சோ அதனால ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும், என்னைய பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் கண்டெஸ்ட் பெரிய கண்டெஸ்ட் விளையாடுறதுல கண்டிப்பா தவிர்த்துருங்க. சோ நம்ம லக் அடிச்சுன்னா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல நம்ம அந்த இடத்துல நம்ம தோத்துட்டோம், சோ நம்ம டீம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நம்ம தோக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அதுல இருந்து எல்லாமே என்ன பண்ணிக்கணும், முக்காவாசி ஹெட் டு ஹெட் கண்டெஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, அவாய்ட் பிளேயிங் எவ்ரி மேட்ச். சோ ஒவ்வொரு மேட்ச் நம்ம விளையாடக்கூடாது. சோ இன்னைக்கு ஒரு மேட்ச் விளையாடுறோம்னா ஒரு நாள் கேப் போட்டு அடுத்த மேட்ச் விளையாடுங்க. சோ நம்ம கண்டினியூஸா டெய்லி மேட்ச் விளையாடணும்னா சோ அந்த இடத்துல நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சு போயிடும். ஒரு மேட்ச் நம்ம தோத்தாலே அந்த இடத்துல நம்ம கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம கரெக்டா ரீசர்ச் பண்ண முடியாது எல்லா மேட்சஸும், எல்லா பிளேயர்ஸ் பத்தி. சோ அந்த கிரவுண்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி நம்ம கரெக்டா ரீசர்ச் பண்ண முடியாது டெய்லி நம்ம விளையாடணும்னா. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா மேட்சஸும் விளையாடுற முக்காவாசி நம்ம குறைச்சிக்கணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, play those bonus contests which are free. சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, போனஸ் கண்டெஸ்ட் நிறைய நமக்கு கொடுப்பாங்க. சோ நம்ம ட்ரீம் 11 நீங்க கண்டினியூஸா ஒரு வாரம் விளையாடிட்டு இருங்க. சோ அதுக்கப்புறம் இடையில ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே ஃப்ரீ கண்டெஸ்ட், போனஸ் கண்டெஸ்ட் சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டெஸ்ட் நமக்கு கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி ஃப்ரீ கண்டெஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதை சேர்ந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த ஃப்ரீ கண்டெஸ்ட்ல சப்போஸ் நமக்கு கிராண்ட் லீக்ல சில டைம் ஃப்ரீ கண்டெஸ்ட் நமக்கு கொடுப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம 21 ரூபாய் கண்டெஸ்டா நமக்கு ஒரு போனஸ் கொடுத்து அந்த இடத்துல 14 ரூபாய் கட்டினா போதும். சோ 7 ரூபாய் லாபம். சோ 7 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் மாதிரி அந்த இடத்துல ஏகப்பட்ட கண்டெஸ்ட் கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி கண்டெஸ்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கண்டெஸ்ட் ஜாயின் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதெல்லாம் யாருமே அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்ல. சோ இதெல்லாம் தான் எல்லாருமே தப்பு பண்றது. சோ 5 பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். சோ அடுத்த செட் நம்ம பார்க்கலாம். சோ 6வது பாயிண்ட் என்னன்னா, நாட் நோயிங் அண்ட் ரீடிங் த பிட்ச் ரிப்போர்ட். சோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ எல்லா பாயிண்ட்டையும் நீங்க விட்டு தருங்க, பிட்ச் ரிப்போர்ட் தான் கண்டிப்பா முக்கியம். சோ ஒரு பிட்ச் ரிப்போர்ட்ல பேட்டிங்க்கு சாதகமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ அந்த இடத்துல நம்ம ஏகப்பட்ட பவுலர்ஸ் எடுத்தோம்னா வேஸ்ட்.
பவுலர்ஸ் ஒரு விக்கெட்டே எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பவுலர்ஸ் எடுத்து வச்சு அவங்க கேப்டன் வைஸ் கேப்டன் போடுறதால என்னங்க பிரயோஜனம்? ஸோ அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிச் ரிப்போர்ட் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ பிச் ரிப்போர்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டாஸுக்கு முன்னாடி பிச் ரிப்போர்ட் சொல்லுவாங்க, அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அவங்க ஒரு மாதிரி பிச் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பிளேயர்ஸ் கேப்டன்ஸ் வந்து டாஸ்ல பேசுவாங்க. பேசும்போது அவங்க ஒரு கணிப்பு சொல்லுவாங்க, இது வந்து பிச் வந்து லுக்ஸ் ட்ரையா இருக்கு, இல்ல அப்படின்னா பேட்டிங்க்கு சாதகமா இருக்கு, ஸ்பின் பவுலிங்க்கு சாதகமா இருக்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்களோட பாயிண்ட்ஸ் நம்ம கேதர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வெப்சைட்ல எல்லாம் வந்து இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடுறாங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா ட்ரீம் 11 பிச் ரிப்போர்ட் 5th மேட்ச் அந்த மாதிரி போட்டு பாருங்க. ஸோ நிறைய வெப்சைட்ல வந்து அந்த பிச் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பிச் ரிப்போர்ட் ஆஃப் ஈடன் கார்டன்ஸ்ல மேட்ச் நடக்குதா, பிச் ரிப்போர்ட் ஆஃப் ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பாருங்க. ஸோ அங்க நடந்த ஒன் டே மேட்ச், T20 மேட்ச், IPL மேட்ச், டெஸ்ட் மேட்ச், ஏகப்பட்ட மேட்சஸ் நடந்திருக்கும். அது ஒவ்வொன்றுக்கு இருக்கக்கூடிய நம்ம பிச் ரிப்போர்ட்டை கேதர் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டீம் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ பிச் ரிப்போர்ட் கண்டிப்பா தேவை. ஸோ நிறைய பேர் பிச் ரிப்போர்ட்டை பார்க்காம இருக்காங்க, அது மிகப்பெரிய தப்புங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா அவாய்ட் பேட் வெதர் மேட்சஸ். ஸோ நிறைய மேட்ச்ல ஆல்ரெடி சொல்லிருக்காங்க, கண்டிப்பா இன்னைக்கு மழை வரும் மேட்ச்ல, நம்ம வந்து மேட்ச் நடக்கிறதுக்கே சான்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேட்சஸ்லாம் ஏன் நம்ம போய் ரிஸ்க் எடுத்து நம்ம டீம் எடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்து போடணும்? ஸோ ஒரு சிம்பிளான ஒரு சுச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ ஹர்திக் பாண்டியா நம்ம வந்து ஒரு மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியா T20 மேட்ச் விளையாடுறாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா நம்ம கேப்டனா போட்டிருக்கோம். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன நினைச்சு போட்டிருப்போம் அப்படின்னா, ஸோ ஓகே டிஃபிகல்ட்டான ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் லைன் அப்ல வந்து இந்தியன் பேட்டர்ஸ் எல்லாமே தள்ளிடுவாங்க. அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் பண்ணுவாரு, அது மட்டும் இல்லாமல் பவுலிங்ல கை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம கேப்டன் அடி வைஸ் கேப்டனா எடுத்துருக்கோம்னு நினைச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல மழை வந்துருச்சு மேட்ச்ல. மேலே வந்து மேட்ச் ஸ்டாப் ஆகி ஓவர்ஸ் வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க. திடீர்னு 5 இல்லாட்டி 6 ஓவர்ஸ் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா பேட்டிங்கே பிடிக்க முடியாம போயிடுது. அது மட்டும் இல்லாமல் பவுலிங்ல ஒரு விக்கெட்டே எடுக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கவே முடியாது. அதனால நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, ஸோ பேட் வெதர், அதாவது மழை வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மேட்சஸும் போய் அவங்க கண்டெஸ்ட் பண்ணி விளையாடுவாங்க. அவங்க விளையாடி ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மேட்சஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது என்னன்னா நாட் செலக்ட் பிளேயர்ஸ் ஒன்லி ஆன் பர்சன்டேஜ். ஸோ ட்ரீம் லெவலில் பொறுத்த வரைக்கும் ஸோ ஒவ்வொரு பிளேயர்ஸ் நம்ம செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸோ லெஃப்ட் சைட் கார்னர்ல 95% அந்த பிளேயர்ஸ் ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா 95% ஆன பீப்பிள்ஸ் வந்து இவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க, 80% ஆன பீப்பிள்ஸ் வந்து இவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ நம்ம என்ன சொல்லுவோம், 90% ஆஃப் பீப்பிள் வந்து இவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க, சோ நம்மள இவங்க கண்டிப்பா எடுக்கணும், எல்லாருமே இவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல நம்ம எடுக்க கூடாது. நம்மளோட டேலண்ட் என்ன, நம்ம என்ன அனலைஸ் பண்ணிருக்கோம், நம்ம என்ன ரீசர்ச் பண்ணிருக்கோம், அதை வச்சு நம்ம அந்த இடத்துல பிளேயர்ஸ் வந்து எடுக்கணும். சோ ஒரு சில இடத்துல எல்லாம் கிராண்ட் லீக்ல எல்லாம் எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னா, ஸோ யாருமே நினைக்க முடியாது அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து வெறும் 4% அப்படின்னு காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா விளையாடி ஒரு செஞ்சுரியோ இல்லாட்டி நிறைய விக்கெட்ஸ் எடுத்து நம்ம மேட்ச் வந்து ஜெயிக்க வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல யார் வந்து அவங்க கேப்டனோ வைஸ் கேப்டனோ போட்டிருக்காங்க, அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ட்ரீம் லானிக்கூடிய ட்ரிக்ஸ், இது எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு தான். நானே வந்து அந்த மாதிரி சில டைம்ல நான் பண்ணியிருப்பேன். இவ்வளோ பர்சன்டேஜான பிளேயர்ஸ் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்காங்களே, ஸோ நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ண அந்த இடத்துல தோக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்தது மெயின், நாட் செலக்ட் எமோஷனல் ஆர் ஃபேவரட் பிளேயர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளேயர்ஸ் வந்து பிடிக்கும். ஒருத்தருக்கு தோனி பிடிக்கும், ஒருத்தருக்கு கோலி பிடிக்கும், ஒருத்தருக்கு ரோஹித் சர்மா பிடிக்கும். இப்போ சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் நடக்குதுன்னா ஸோ நமக்கு வந்து தோனி பிடிக்கும், அதுக்கப்புறம் கோலி பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம தோனி கோலி நம்ம இருப்போம் பிளேயர்ஸ். ஆனால் தோனிக்கு வந்து அதிகமாக பேட்டிங் சஜஸ் கிடைக்காது, ஏன்னா 7வது தான் இறங்குவார் சில டைம் எல்லாம். ஸோ அதே மாதிரி விராட் கோலி வந்து டாப் ஆஃப் ஆர்டர்ல சப்போஸ் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாம டக் அவுட் ஆயிட்டாரு, இல்ல ஒரு 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிட்டாருன்னா நமக்கு தான் அந்த இடத்துல பாயிண்ட் லாஸ். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்மளோட ஃபேவரட் பிளேயர்ஸ்ல நமக்கு பிடிச்ச எமோஷனலான பிளேயர்ஸ், ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா டீம்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ அப்படி நீங்க ஃபாலோ பண்ணுற பட்சத்துல ஸோ கண்டிப்பா ட்ரீம் நான் வந்து ஜெயிக்க முடியாது. ஸோ நம்ம ஜெயிக்கணும்னு அந்த ட்ரிக்ல மட்டும் நம்ம இருக்கணும் எப்பவுமே. ஸோ 10th பாயிண்ட் என்னன்னா, சூஸ் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கரெக்ட்லி. ஸோ நிறைய பேர் இஷ்டத்துக்கு கேப்டன் வைஸ் கேப்டனை சூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஆல்ரவுண்டர் தான் சூஸ் பண்ணணும் அந்த இடத்துல, மட்டும் நம்ம ஒரு பேட்ஸ்மேன் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ பிச் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது, இதெல்லாம் வச்சு நமக்கு யாருக்கு மனசுல படுதோ நம்ம நாலேஜ் வச்சு நம்ம மைண்ட் நம்ம போறோம். இதெல்லாம் தாண்டி லக்குன்னு சொல்ற ஃபேக்டர் வந்து கண்டிப்பா இந்த இடத்துல ப்ளே பண்ணும். ஸோ நம்மளோட எஃபோர்ட் அந்த சைட் போட்டு நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ T20 டெத் ஓவர் பவுலர்ஸ் இல்ல ஆல்ரவுண்டர்ஸ் இவங்க எல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். டெஸ்ட் வந்து இந்தியாவில் நடக்குதா, ஒரு ஸ்பின்னர்ஸ் அந்த இடத்துல சேஃபான ஆப்ஷன் ரவீந்திர ஜடேஜா அண்ட் அஸ்வின் யாரோ ஒருத்தர் வைஸ் கேப்டனை போட்டா நமக்கு அதிக பாயிண்ட்ஸ் வந்து வின் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிச்சு நம்ம வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து சூஸ் பண்ணணும். நிறைய பேர் அந்த இடத்துல தப்பு பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரு டீமுக்கு இன்னொரு டீமுக்கு இருக்க மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, அது கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் தான். ஸோ அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம கரெக்டா சூஸ் பண்ணிருக்கணும். ஸோ அடுத்தது பாயிண்ட், டேக் அண்ட் அனலைஸ் த ஸ்டாட்ஸ் அண்ட் டோன்ட் ஓவர் டிபெண்ட் ஆன் இட். ஸோ இதுதான் இருக்கக்கூடிய மெயின் பாயிண்ட். ஸோ கடைசி 5 பாயிண்ட்ல ஃபைனல் பாயிண்ட் இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா,
நம்ம வந்து ஏகப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம். இவன் இந்த பிட்ச்ல இப்படி அடிச்சிருக்காங்க, இந்த பிட்ச் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது. ஸோ இந்த பிளேயர் விராட் கோலி இங்க அகமதாபாத்ல சூப்பரா விளையாடி இருக்காரு. ஸோ ரஷீத் கான் இங்க இவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காரு. ஏகப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம வந்து படிக்கணும்னு வச்சுக்கணும். அந்த இடத்துல ஃபைனல் நம்ம டீம் எடுக்கும்போது நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும் யாரை நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல நமக்கே தெரியாம அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ நம்ம ஃபைனலா யாரோ ஏதோ ஒரு பிளேயர் எடுத்துட்டு ஸோ இவங்க விளையாடி இருக்காங்க, இவனும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இவனும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பட்சத்துல நமக்கு யார் அந்த டீம்ல எடுக்கிறதே தெரியாது. ஓவரால் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும். ரொம்பவே வந்து நம்ம அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நமக்கே அது கடைசியில் ஆபத்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி டீம்ஸ் அண்ட் டேக் ஆல் பாசிபிள் மேட்ச் சிச்சுவேஷன் டீம்ஸ். இதுதான் சொல்றேன், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி டீம். ஸோ இந்த வருஷம் வேர்ல்ட் கப்ல நெதர்லாண்ட்ஸ்க்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடந்துச்சு வேர்ல்ட் கப் மேட்ச். ஸோ யாரோ ஒரு தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணுமா அந்த இடத்துல நெதர்லாண்ட் டீம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணிருப்பாங்க, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சாதகமாவே டீம்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ நீ இமேஜின் பண்ணி பாருங்க, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சாதகமாக ஒருத்தங்க வந்து ஏகப்பட்ட கண்டெஸ்ட் கிட்டத்தட்ட அவங்க 10,000 ரூபாய் கிட்ட போட்டு வச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா டீம் அன்னைக்கு தோத்துட்டாங்க, அவங்களுக்கு தான் 10,000 ரூபாய் லாஸ். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதுல இருந்தா நிறைய பேர் இப்படிதான் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டீமை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடும், அந்த மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம சவுத் ஆப்பிரிக்காவும் நெதர்லாண்டு விளையாடுறாங்களா, என்ன வேணாலும் நடக்கலாம் கிரிக்கெட்ல சொல்ல போனோம். ஸோ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு சைடு டீமும் நெதர்லாண்டுக்கு ஒரு சைடு டீமும் ஸோ ஈக்குவல் ஸ்ட்ரென்த் டீமும் இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய டீம்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணி எடுக்கணும். ஸோ ஒரு டீம் தோத்தாலும் பரவாயில்ல, இன்னொரு டீம் நமக்கு வந்து கை கொடுக்கும். அப்படிதான் நம்ம எடுக்கணும் பட்சத்துல ஒரு டீமை வந்து அண்டர் எஸ்டிமேட் நம்ம பண்ணிடவே கூடாதுங்க. எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு தான். ஸோ அடுத்தது என்னன்னா, இதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாயிண்ட், 13வது பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன். ஸோ வித்ரா மணி ரெகுலர்லி அண்ட் யூஸ் த இன்வெஸ்டட் மணி இன் எ ப்ராப்பர் மேனர். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு நம்ம ட்ரீம் 11ல ஏதோ நம்ம ஜெயிப்போம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம ட்ரீம் 11 அக்கௌண்ட்ல இருக்கு, வேலட்ல இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், போய் அது தேவையில்லாம நம்ம எடுத்து வேஸ்ட் பண்ணிப்போம். பண்ணிக்கோனா சோ நம்ம கிட்ட தான் 1000 ரூபாய் இருக்கே, நம்ம ஒரு கண்டெஸ்ட் போடலாம், அந்த இடத்துல பெரிய கண்டெஸ்ட் நம்ம போடலாம் அப்படி நம்ம அந்த இடத்துல உள்ள போய் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நம்ம திடீர்னு தோத்த அந்த 1000 நமக்கு போயிடும், கண்டிப்பா போயிடும். சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சோ அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம 1000 ரூபாய் ஜெயிக்கிறோமா, அது கரெக்டா அந்த ரெகுலரான இன்டர்வல் பீரியட்ல நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து அந்த வேலட்ல இருந்து நம்ம எடுத்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு நம்ம வின் பண்றதுக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த நேரத்துல அந்த அமௌண்ட் நமக்கு வேலட்ல இருந்து நம்ம அதை எடுத்து செலவு பண்ணதான் நமக்கு தோணும் பட்சத்துல நமக்கு அந்த அமௌண்ட் எப்படி யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்றதுல தெரியாது. ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இதுதான். ஸோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு அமௌண்ட் ஒரு 500 ரூபாய் இல்லாட்டி 100 ரூபாய் நம்ம உள்ள இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் எப்படி போகுது, நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையா. ஸோ மாசம் ஒரு அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து கரெக்டா மைண்ட்ல வச்சுதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். சும்மா நமக்கு ஒரு கால்குலேஷன் இல்லாம நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த இடத்துல நம்ம தொகைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. 14வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, டோன்ட் லாஸ் ஹோப் இஃப் யூ லோஸ் கண்டினியூஸ்லி. அதுக்குன்னா என்ன அர்த்தம்னா, எப்பவுமே நம்ம வந்து ஜெயிக்க மாட்டோம், எல்லாருமே அப்படிதான், எல்லாமே நமக்கு சாதாரணமா எப்பவுமே கிடைக்காது. ஸோ அதனால ஒரு டைம் 2 டைம் நம்ம தோத்தாலும் அந்த இடத்துல நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. நம்ம நம்பிக்கை இழக்காம கான்பிடன்ஸா அடுத்த மேட்ச் நம்ம விளையாடணும். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். இந்த தப்பு வந்து ஏகப்பட்ட பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடைசி பாயிண்ட், டோன்ட் திங்க் டூ மச். ஸோ இதுதான் ரொம்ப அதிகமா நம்ம யோசிக்க கூடாது. விளையாடுறோமா அசால்ட்டா, நம்ம ஒரு ஜாலி விளையாடுறோமா, ஸோ சும்மா ஒரு அனலைஸ் பண்றோமா, ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம எடுக்கிறோமா, ஒரு சுமாரான ஒரு அமௌண்ட் உள்ள இன்வெஸ்ட் பண்றோமா, விளையாடுறோமா, அவ்வளவுதான். அது பட்சத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமா யோசிச்சு நம்ம டீம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம கடைசியில் நமக்கு தான் ஆபத்தாகும். ஸோ நம்ம ஒரு இடத்துல ரொம்ப யோசிக்கலாம், யாரை கேப்டன் போடலாம், யாரை வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு. டைம் எல்லாம் கடைசியில வந்து 1 மினிட்ல நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ யாரை கேப்டனா போடலாம், யாரை வைஸ் கேப்டனா போடலாம் அப்படின்னு ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி ஒருத்தர போனோம், அந்த இடத்துல அவங்க டக் அவுட் ஆயிட்டாங்கன்னா அந்த இடத்துல நமக்கு தான் சங்கடமா இருக்கும். ஸோ நம்ம கடைசி நிமிஷம் வரைக்கும் யோசிச்சோமே, ஸோ இவங்களை நம்ம மாத்தி கேப்டனா போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல யோசிக்கும். ஸோ அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும், ரொம்ப அதிகமா திங்க் பண்ணக்கூடாது. ட்ரீம் 11 என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 95% ரீசர்ச் அண்ட் அனாலிசிஸ் இருந்தாலும் ஒரு 5% அங்க கண்டிப்பா ஒரு லக் இருக்கும் கண்டிப்பா. ஸோ லக் தான் கடைசி வரைக்கும் பிளே பண்ணுவோம். சிலவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம்ல 2-3 பேர் விளையாடாமே இருப்பாங்க, கேப்டன் மட்டும் கரெக்டா சூஸ் பண்ணி ஜெயிக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட மேட்சஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால நம்ம ரொம்ப அதிகமா யோசிக்க கூடாது, ஃப்ரீயா விளையாடுங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 15 மிஸ்டேக்ஸ் ஒவ்வொருத்தரும் நம்ம
ட்ரீம் லெவல் விளையாடுற ஒவ்வொருத்தரும் நம்ம பண்ணக்கூடிய இந்த 15 மிஸ்டேக்ஸ், இந்த 15 மிஸ்டேக்ஸ் அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது மூலியமா ஃபைனல் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஸோ ட்ரீம் லெவல் என்பது ஒரு 95% வந்து ஒரு அனலைசிஸ் அண்ட் ரிசர்ச் கேம் இருந்தாலும் 5% வந்து லக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூடிய இந்த கேமை வந்து நம்ம ஒரு ஃபன்னிங் கேமா நம்ம எடுத்துக்கணும் எப்பவுமே. ஸோ அது ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மணி அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஓவரா திங்க் பண்ணி காசு மைண்ட் நம்ம இருக்கக்கூடாது. அது இல்லாம கண்டிப்பா ஒரு ரிசர்ச் அந்த இடத்துல பண்ணணும். ஒரு பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்கு, பேட் வெதர் மேட்சஸ்ல அவாய்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தாண்டி நம்ம சம்பாதிக்கிற அதுல இருந்து நம்ம அமௌண்ட் வந்து ஜெயிச்சோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி அடுத்த டைம் போடணும். அது மட்டும் இல்லாம எப்படி வந்து ஒரு கண்டெஸ்ட சேர்ந்துக்கணும், எந்த கண்டெஸ்ட சேர்ந்துக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம ட்ரீம் லெவல் விளையாடும் போது கண்டிப்பா ஜெயிக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு 15 மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கு நம்ம என்னென்ன நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் ஸோ அவங்க நம்ம ஷேர் பண்ணிக்கும் போது தான் ஒவ்வொருத்தரும் நம்ம திருத்தி நம்ம ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம வைஸ் கேப்டன் எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி 2 வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்குரிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்பதான் நோட்டிபிகேஷன் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி வேற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட நம்ம அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். Now it's time to bye.